ஹே ஹாய் வணக்கம். ஸோ டெஸ்ட் 6க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது வந்து சிலபஸ். ஸோ ஆன்சர் கீஸ் வந்து நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். சொல்லும் பொருளும் அறிதல், பொருந்தாததை காண்க. இந்த சொல்லும் பொருளும் அறிதல், பொருந்தாததை காண்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஆன்சர் வந்து மாகால் அப்படின்னா கடல். இது வந்து பொருந்தாதது. அதுபோல் அடுத்தது எதிர்ச்சொல் தருக. நொய்மை அப்படின்னு பார்க்குறோம். இந்த நொய்மை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் வந்து ஆப்ஷன் ஏ திண்மை, திண்மை. அதுபோல் மூன்றாவது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள், தண்டருள் என்ற சொல்லின் பொருள். மூணாவதுக்கு ஆப்ஷன் சி குளிர்ந்த கருணை, குளிர்ந்த கருணை. அடுத்தது நாலாவது வெற்பு எதிர்ச்சொல் தருக. நாலாவது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் பி பள்ளம். நாலாவது கேள்வி 4க்கு வந்து ஆப்ஷன் பி பள்ளம். அடுத்து 5 நீ பவனத்தை நீத்து அடிகோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. 5வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ கடம்பவனம், கடம்பவனம். அடுத்து 6வது கேள்வி மிசை என்பதன் எதிர்ச்சொல் காண்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க. 6வது கேள்விக்கு ஆப்ஷன் பி கீழே, கீழே. அடுத்து 7வது சதாவதானி, சதாவதானி என்பதன் பொருள் அறிக. சதாவதானி 100 செயல்கள், 100 செயல்கள், ஆப்ஷன் சி. அடுத்து 8வது கேள்வி நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல். நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல் 8வது கேள்விக்கு ஆப்ஷன் பி எடுத்தால், எடுத்தால். 9வது கேள்வி தீவகத்தின் மற்றொரு பெயர். தீவகத்தின் மற்றொரு பெயர். 9வது கேள்விக்கு ஆப்ஷன் டி விளக்கு. 9வது கேள்வி அதற்கு வந்து ஆப்ஷன் டி விளக்கு. அடுத்து 10வது கேள்வி இடர் ஆழி என்பதன் எதிர்ச்சொல். 10வது கேள்விக்கு ஆப்ஷன் சி இன்பக்கடல், இன்பக்கடல். 11 சொல் பொருள் பொருத்துக. 11வது கேள்விக்கு 11வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 11வது கேள்விக்கு ஆப்ஷன் சி என்ன 4 3 2 1. அப்போ முதல் கேள்வி மறுப்பு அப்படின்னா கொம்பு. அதுபோல் மடுத்து அப்படின்னா பாய்ந்து. வறுக்கை அப்படின்னா பலாப்பழம். தெங்கு அப்படின்னா தேங்காய், தெங்கு அப்படின்னா தேங்காய். அப்போ ஆன்சர் வந்து 4 3 2 1. 11வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 12வது கேள்வி எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. 12வது கேள்விக்கு ஓர்தல் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் வேணும். 12வது கேள்விக்கு ஆப்ஷன் பி அறிவற்ற எதிர்ச்சொல் எழுதுறோம் இல்லையா. 12க்கு ஆப்ஷன் பி அறிவற்ற. அடுத்து 13வது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவதுந்துபி, தேவதுந்துபி, தேவதுந்துபி என்று அழைக்கப்படும் இசை கருவிகள் வேறு பெயர். 13வது கேள்விக்கு ஆப்ஷன் பி உருமி, உருமி. அடுத்தது சில் காற்று என்பதன் எதிர்ச்சொல். 14வது கேள்விக்கு ஆப்ஷன் டி புயல். சில் காற்று என்பதன் எதிர்ச்சொல் 14க்கு ஆப்ஷன் டி புயல். 15 செறிவு என்பது. 15க்கு ஆப்ஷன் சி முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். செறிவு என்பது அதற்கான பதில் வந்து முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். 15க்கு ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. சரி, அடுத்து 16 மருள் எதிர்ச்சொல் தருக. 16க்கு ஆப்ஷன் ஏ மருள் அப்படின்னா தெருள். அதுபோல் 17 பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆரப்போடுதல் அப்படின்னு என்ன சொல்றோம், ஆப்ஷன் ஏ தாமதித்தல். ஆரப்போடுதல் அப்படின்னா தாமதித்தல். அடுத்து 18 கலர் நிலம் எதிர்ச்சொல் தருக. 18க்கு ஆப்ஷன் டி திருந்திய நிலம். 18க்கு ஆப்ஷன் டி திருந்திய நிலம். எதிர்ச்சொல் வந்து திருந்திய நிலம். 19 செம்மல் என்பதன் பொருள் தருக. 19க்கு ஆப்ஷன் ஏ பூ வாடின நிலை, பூ வாடின நிலை. அடுத்தது 20 எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. 20வது கேள்வி வந்து என்னது நகுதல் இல்லையா, நகுதல். நகுதலுக்கு எதிர்ச்சொல். 20வது கேள்விக்கு ஆப்ஷன் டி அழுதல், ஆப்ஷன் டி அழுதல். 21 பொறுத்துக.
21க்கு ஆப்ஷன் பி. அப்போ என்னது 3142. 21க்கு 3142. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம்? கொண்டல் அப்படின்னா கிழக்கு, அதுபோல் கோடை அப்படின்னா மேற்கு, வாடை அப்படின்னா வடக்கு, தென்றல் அப்படின்னா தெற்கு. ஸோ இது போல் இதைய பொருத்துறோம். அடுத்தது 22 பருதி என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. 22வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ சந்திரன். சந்திரன். 22க்கு ஆப்ஷன் ஏ சந்திரன். அடுத்து 23 குளித்தல் என்பது. 23வது கேள்விக்கு ஆப்ஷன் பி உடலை குளிர வைத்தல். உடலை குளிர வைத்தல். 24 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். இரு நிலம். 24வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி எனது சிறிய நிலம். அடுத்து 25 நுழாய் என்பது. 25வது கேள்விக்கு ஆப்ஷன் சி இளம் பாக்கு. இளம் பாக்கு. 26வது கேள்வி எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். இசை. 26க்கு ஆப்ஷன் சி வசை அப்படின்னு சொல்றோம். 27 கந்தம் என்பதன் பொருள் யாது? 27க்கு ஆப்ஷன் சி மனம். கந்தம் மனம். 28க்கு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். படுகர். 28க்கு ஆப்ஷன் ஏ மேடு. அதுபோல சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய். 29வது கேள்வி பொருத்துக. 29வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 4321. 29க்கு 4321. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னது நேமி. நேமி அப்படின்னா வலம்புரி சங்கு. அதுபோல் ரெண்டாவது என்னது சவால். சுவல். சவால் இல்லை சுவல் அப்படின்னா தோல். அதுபோல் கோடு அப்படின்னா மலை. தூவி அப்படின்னா தூவி. தூவி. ஸோ 29வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 4321. அடுத்து 30 பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. 30வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 30வது கேள்விக்கு ஆப்ஷன் சி இழிவு. ஆப்ஷன் சி. அடுத்து 31வது கேள்வி எதிர்ச்சொல் தருக. மலர்தல். 31வது கேள்விக்கு ஆப்ஷன் டி கூம்புதல். அதுபோல 32 பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இலைக்கு வேறு பெயர். 32க்கு ஆப்ஷன் பி தலை. இலைக்கு வேறு பெயர் தலை. அடுத்தது எதிர்ச்சொல் தருக. நுண்மை. நுண்மை. 33க்கு ஆப்ஷன் ஏ பருமை. ஆப்ஷன் ஏ பருமை. அடுத்தது ராமன் குகனிடம் விடுநனி கடிது என்றான். இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான பொருளை தருக. 34வது கேள்வி. 34வது கேள்விக்கு ஆப்ஷன் டி விரைவாக. விரைவாக. அடுத்தது முடுகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் எது? 35வது கேள்விக்கு ஆப்ஷன் பி நிறுத்தினான். 35க்கு ஆப்ஷன் பி நிறுத்தினான். அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் சுருங்கிய காய் எது? நுனியில் சுருங்கிய காய் எது? 36வது கேள்விக்கு ஆப்ஷன் சி சூம்பல். அடுத்து 37 பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக. 37வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ பரிந்து அப்படின்னா வெறுத்து. ஆப்ஷன் ஏ. 37க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 38 நீண்டதொரு காலப்பகுதி எனும் பொருளை தரும் சொல் எது? 38க்கு ஆப்ஷன் பி ஊழி. ஊழி. ஆப்ஷன் பி. 39வது கேள்வி எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். 39வது கேள்வி தன்மை. இதற்கான ஆன்சர் 39க்கு ஆப்ஷன் பி வெம்மை. தன்மை வெம்மை. அதுபோல 40 சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொருத்துக. 40வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அப்போ என்னது 3142. 3142. அப்போ என்ன சொல்கிறோம்? எருது அப்படின்னா பசு. அதுபோல் களிறு. களிறு அப்படின்னா பிடி. அதுபோல் கலை அப்படின்னா பிணை. கடுவன் அப்படின்னா மந்தி. கடுவன் அப்படின்னா மந்தி. ஸோ அப்போ 40க்கு ஆப்ஷன் சி 3142. 41 அவள் எதிர்ச்சொல். 41வது கேள்வி அவள் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல். 41க்கு ஆப்ஷன் சி மேடு. அடுத்தது 42 பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. 42வது கேள்விக்கு ஆப்ஷன் 42க்கு ஆப்ஷன் டி காட்டு பசு. ஆ மா ஆ நெடில் மா நெடில். 42க்கு ஆப்ஷன் டி காட்டு பசு. 43 ஒப்புரவு.
43 ஒப்புரவு எதிர்ச்சொல் தருக. 43வது கேள்விக்கு ஆப்ஷன் பி உதவாமை. 43க்கு ஆப்ஷன் பி உதவாமை. 44 யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக. 44வது கேள்விக்கு ஆப்ஷன் பி எங்கே. 45 அரும்புதல் எதிர்ச்சொல் தருக. 45வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 45க்கு ஆப்ஷன் சி என்ன சொல்றோம்? மெலிதல். மெலிதல். அதுபோல் 46 சொல்லுக்குரிய பொருளை அறிக. 46ல பொம்மல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ 46க்கு ஆப்ஷன் பி சோறு. 46க்கு ஆப்ஷன் பி சோறு. அடுத்தது 47 கலைச்செல்வி கட்டுரை எழுதினால். இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. 47க்கு ஆப்ஷன் ஏ கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். எழுதிலல். 48 சொல்லுக்கு இணையான பொருள் தருக. காமம், வெகுளி, மயக்கம். 48வது கேள்விக்கு ஆப்ஷன் டி ஆசை, சினம், அறியாமை. ஆசை, சினம், அறியாமை. 49 நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும். இதில் நயம் இல என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல். 49வது கேள்விக்கு ஆப்ஷன் சி நன்மை. 49க்கு ஆப்ஷன் சி நன்மை. அடுத்து 50வது கேள்வி சரியானவற்றை பொருத்துக. 50வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? கார்காலம். கார்காலம் அப்படின்னா ஆவணி, புரட்டாசி. குளிர்காலம். குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி, கார்த்திகை. முன்பனி காலம் மார்கழி, தை. பின்பனி காலம் மாசி, பங்குனி. அப்போ 50வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் 50வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 3142. ஆப்ஷன் ஏ 3142 50. அடுத்து 51 அழுக்காருடையான் எதிர்ச்சொல் தருக. 51க்கு ஆப்ஷன் சி பொறாமை அற்றவன். அழுக்காருடையான் எதிர்ச்சொல் தருக பொறாமை அற்றவன். 52 பொருளை அறிக. அவிர்தல் அப்படின்னு சொல்றோம். 52க்கு ஆப்ஷன் சி ஒளிர்தல். ஒளிர்தல். அடுத்து 53 துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் யாது. 53க்கு ஆப்ஷன் டி பறித்தல். துவா என்பதன் எதிர்ச்சொல் யாது. 53க்கு ஆப்ஷன் டி பறித்தல். அடுத்து 54 பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. 54க்கு செவிச்செல்வம். 54 செவிச்செல்வம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. 54க்கு ஆப்ஷன் சி கேட்பதால் பெரும் அறிவு. கேட்பதால் பெரும் அறிவு. 55 புனையினும் புல் என்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. 55வது கேள்விக்கு ஆப்ஷன் பி மேலான. மேலான. 55 ஆப்ஷன் பி. அடுத்து 56 சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்யவும். 56வது கேள்வி ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தால் அது ஓரெழுத்து ஒரு மொழி எனப்படும். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். ஸோ 56வது கேள்விக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 என்ன கேட்டிருக்கோம்? இங்கே சரியான கூற்றுகளை தேர்வு செய்யணும். அப்போ 1, 2 ரெண்டுமே சரி. அடுத்து 57 ஓரெழுத்து ஒரு மொழி தொடர்பான சரியான இணை அல்லது இணைகளை தேர்வு செய்யவும். 57வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? உயிரெழுத்துக்கள் 2, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 34, உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் 6. ஓரெழுத்து ஒரு மொழி தொடர்பான சரியான இணை அல்லது இணைகளை தேர்வு செய்யணும். 57வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 2 மட்டும். அப்போ என்ன சொல்கிறோம்? உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 34 இது மட்டும்தான் சரியானதாக இருக்கு. அடுத்து 58 பிழையற்ற கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்யவும். 58வது கேள்வி என்ன சொல்கிறோம்? பூ என்னும் சொல் மலரையும் பெண்ணையும் குறிக்கும். பா என்னும் சொல் செய்யுளையும் எழுத்தையும் குறிக்கும். வா நெடில் என்னும் சொல் வருதல் என்னும் வினையை குறிக்கும். கோ என்பது கோவிந்தனின் பெயராகும். 58வது கேள்விக்கு ஆப்ஷன் பி என்ன கேட்டிருக்கோம்? பிழையற்ற கூற்றுகளை தேர்வு செய்யணும். அப்போ சரியானது ஆப்ஷன் பி 58க்கு. அப்போ 1, 2 மற்றும் 3. 58க்கு ஆப்ஷன் பி 1, 2 and 3. அப்போ என்ன சொல்கிறோம்? பூ என்னும் சொல் மலரையும் பெண்ணையும் குறிக்கும். அதுபோல பா நெடில் என்னும் சொல் செய்யுளையும் எழுத்தையும் குறிக்கும். அதுபோல வா என்னும் சொல் வருதல் என்னும் வினையை குறிக்கும். இதெல்லாம் சரி. அடுத்தது 59. ஓகே, 58க்கு ஆப்ஷன் பி
அடுத்தது 59 ஓரெழுத்து ஒரு மொழி தொடர்பான சரியான இணைகளை தேர்வு செய்யவும். சரியான இணையை தேர்வு செய்யணும். ஸோ அப்போ 59வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி வந்து என்னது? 1, 2 மற்றும் 3. அப்போ எதெல்லாம் சரி? க வரிசையில் 4 எழுத்துக்கள், ம வரிசையில் 6 எழுத்துக்கள், ய வரிசையில் ஒரு எழுத்து. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி தொடர்பான சரியான இணைகளை தேர்வு செய்யவும். 59வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 3 சரி. அடுத்தது 60 சரியான கூற்றுகளை காண்க. அதில் சரியான கூற்றுகளை காண்க. 60வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. அப்போ என்னது? 2, 3. 2, 3. அப்போ என்ன சொல்கிறோம்? வதுவை அப்படின்னா திருமணம், அதுபோல் வந்து வாரணம் அப்படின்னா யானை. இதான் வந்து சரியான கூற்றுகள். சரி. அடுத்தது 61. 61 என்னது? பொறுத்துக. 61க்கு ஆப்ஷன் என்னது? பி. அப்போ 3, 1, 4, 2. ஸோ அப்போ எப்படி பொருந்தது? கதலி அப்படின்னா வாழை, அதுபோல் பூகம் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? கமுகு, அதுபோல் கவரி அப்படின்னா சாமரை, மன்றல் அப்படின்னா மாளிகை. அடுத்து 62 என்னது? பொறுத்துக. 62வது கேள்வி பொறுத்துக. 62வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அப்போ என்னது? 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. அப்போ அழுவம் அல்லது வங்கம், அது வந்து என்ன சொல்கிறோம்? பெயர் திரிசொல். அதுபோல் இயம்பினான் அல்லது பயின்றாள் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? வினை திரிசொல். அதுபோல் அன்ன கமா பண்ணிட்டு மான அப்படின்னா இடை திரிசொல். அதுபோல் கூர் அல்லது களி அப்படிங்கிறது உரி திரிசொல். அப்போ ஆன்சர் வந்து 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி. 62. அடுத்து 63. 63வது கேள்வி வந்து என்ன சொல்கிறோம்? பொருந்தாத இணையை கண்டறி. 63வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. கோதில் அப்படின்னா பசு. இது வந்து பொருந்தாத இணை. சரி. அடுத்தது பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. 64வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. டூ நெடில். 64க்கு ஆப்ஷன் சி. 63க்கும் சி. அடுத்து 65வது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். பொறுத்துக. அப்போ 65வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறோம்? 3, 4, 1, 2. இப்போ முதல்ல என்னது? சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா அற இலக்கியம், இவ்வளோ குடும்ப விளக்கு அப்படின்னா தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி அப்படின்னா காப்பிய இலக்கியம், குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். இப்போ ஆன்சர் என்னது? 3, 4, 1, 2. அடுத்து 66வது கேள்வி க குறில் எழுத்து என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? 66வது கேள்விக்கு ஆப்ஷன் டி காத்தல். 66வது கேள்விக்கு ஆப்ஷன் டி காத்தல். அடுத்தது வி நெடில் எழுத்து என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் எது? 67வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ காற்று. அடுத்தது 68 பொறுத்துக. 68ல் வந்து ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சின்னா என்னது? 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. அப்போ ஃபர்ஸ்ட் ஓ நெடில் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? நீர் தாங்கும் பலகை. அதுபோல் மா நெடில் அப்படின்னா திருமகள், கா நெடில் அப்படின்னா சோலை, அதுபோல் தீ நெடில் அப்படின்னா கோபம். ஸோ ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. அடுத்து 69வது கேள்வி பொறுத்துக. 69வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 69க்கு ஆப்ஷன் பி. அப்போ என்ன வந்துடுது? 2, 1, 4, 3. அப்போ ஊ நெடில் அப்படின்னா 2 அப்படின்னா என்னது? ஊன். அதுபோல் ஐ அப்படின்னா என்ன சொல்லிடுறோம்? தலைவன். அதுபோல் நோ குரில் எழுத்து அப்படின்னா துன்புறு. தே நெடில் அப்படின்னா கடவுள் இல்லையா? தே அப்படிங்கிறதுக்கு கடவுள் அப்படின்னு பொருள். சரி. அடுத்தது 70. மறுபடியும் ஒரு பொறுத்துக. இப்போ இதில் 70வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அப்போ என்ன வந்துடும்? 4, 3, 2, 1. ஸோ அப்போ பை அப்படின்னு என்ன சொல்கிறோம்? இளமை. அதுபோல் மே நெடில் அப்படின்னா அன்பு, வை அப்படின்னா புல், அதுபோல் தூ அப்படின்னா உன். ஸோ இதெல்லாம் தான் இதற்கான ஆன்சர். அடுத்து 71. குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்? 71வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தாத்தா. குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்? 71க்கு ஆப்ஷன் டி தாத்தா. அடுத்து 72வது கேள்வி சொல்லும் பொருளும் பொச்சாப்பு அப்படின்னா பொருள் கேட்குறோம் இல்லையா? அப்போ 72வது கேள்விக்கு ஆப்ஷன் பி சோர்வு. 72க்கு சோர்வு. அடுத்து மீ நெடில் என்னும் அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? 73வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 73 ஆப்ஷன் சி மேலே. அடுத்து 74 கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க. 74 பசு மண் களம். 74
பசுமண் கலம். இதுக்கு என்ன வேணும்? சொல்லுக்கான பொருளை தேர்வு செய்யணும். 74க்கு ஆப்ஷன் ஏ சுடாத மண்கலம். சுடாத மண்கலம். அடுத்து 75 வெறிகமல் கலனியுள் உளுணர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் அறிக. 75வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ மனமும் அதாவது மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். 75வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியில் டவுட் இருந்ததுன்னா அந்த கேள்வியை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன டவுட்டுங்கிறத பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆன்சர் சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதே போல் கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட், ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுல கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக டெஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் மார்க் பாருங்கள். சும்மா பிளைண்டாக வந்து டெஸ்ட் எழுதாமல் கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல மனப்பாடாகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். சரி, அதே போல் அடுத்த டெஸ்ட்டு 7க்கான சிலபஸும் டெலிகிராம் சேனல்லே இருக்கும். நீங்கள் அதிலே வந்து சிலபஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிடலாம். வேறு யாருக்காவது வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கிறது நம்மகிட்ட தமிழுக்கு மட்டும் குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் பற்றி தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரட்டும். அண்ட் 4வது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து சிலபஸ் வைஸ் புதிய தமிழ் சிலபஸ் வைஸ் 7000 கேள்விகள் வந்து ஒரு புக்லெட்டாக பண்ணியிருக்கோம். அதை நம்ம வீடியோவாகவும் பண்ணியிருக்கோம். தினம் 70 கேள்விகள்னு சொல்லி 100 நாள். ஸோ இதை நீங்கள் புத்தகமாகவும் வாங்கிக்கலாம். இது சார்ந்த டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த புத்தகம் வந்து ரூபாய் 799. அதுபோல் வந்து யூனிட் 6ங்கிறது முன்னாடி யூனிட் 8ஆக இருந்து இப்போ யூனிட் 6 ஆகிடுச்சு. இது ரிலேட்டடாகவும் நம்ம 3635 கேள்விகள் பண்ணியிருக்கோம். இதையுமே நீங்கள் வந்து புத்தகமாக வாங்கிக்கலாம். இந்த புத்தகத்தோட விலை வந்து ரூபாய் 599. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் 7358910548. இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு அந்த பேமெண்ட் ரெசிப்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அல்லது ரெசிப்டை ஷேர் பண்ணீங்க அப்படின்ட்டுனா அவங்க வந்து அந்த புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டடா.